ஆனால் 370 ரூபாய்க்கு கோழிகளை வேண்டக்கூடிய சூழ்நிலை இல்லை. மற்றது கேஸ் தட்டுப்பாடு வேண்டுவதற்கு இந்த மழை காலத்தில் நுகர்வோர் வேண்டுவதற்கு சரியான தட்டுப்பாடாக இருக்கின்றது. ஒரு தேங்காயின் விலை 170 ரூபா 160 ரூபா விற்கின்றது. எமது நுகர்வோர்கள் வேண்டுவதற்கு மிக கடினமாக இருக்கின்றது. இந்த பண்டைய கால இருந்தபடியால் சீக்கிரமாக அரிசி கேஸ் சிலிண்டர் மற்ற தேங்காய் இதுகளை விலைகளை குறைத்து எமக்கு ஒரு நிவாரணத்தை தரும்படி அரசாங்கத்தையும் எமது அரிசி 220 ரூபா விற்காமல் இருக்கு. ஆனால் நாட்டில் அரிசியில் வாங்குறதுக்கு சரியா கேஸ் இல்லை. நாங்கள் இப்போ பண்டிகை காலம் கொண்டாடுறோன்னா கேஸு வேண்ட புதுசாக வேண்டுறதுக்கே கேஸ் இல்லை, பழசும் இல்லை. நாங்கள் எங்கே வாங்குறது? நீங்கள் தான் இதெல்லாம் அரசாங்கம் எங்களுக்கு எடுத்து தரோம். நாட்டில் புதுசாக சுத்தம் பண்ணுறது குப்பம் பண்ணுறது எடுத்து தரோம். அதனால் பண்டிகை காலம் இனி கொண்டு வருது. அந்த காலகட்டங்களில் இப்போ அரிசி விலைகளின் மாற்றங்கள் கடுமையாக போய்கொண்டிருக்கு. அதால் நாங்கள் அண்டநாடு கூலி வேலை செய்து தான் 2500 ரூபா சம்பளத்திற்கு பிள்ளைகளை படிப்பிக்கிறதா அல்லது சாப்பாட்டு செலவை செய்கிறதா அல்லது எடுத்த லோனுகளை செலுத்துகிறதா அந்த தத்தளித்த நிலைமையில ஏற்பட்டிருக்கு. அதுக்கு சம்மந்தப்பட்ட இப்போ தேங்காய் இல்லாமல் என்ன பிரச்சனைன்னா இப்போ 60 ரூபா விற்ற தேங்காய் 150 ரூபாய்க்கு மேற்பட்டு போயிருக்கு. அதாலேயும் எங்களுக்கு எல்லா பக்கத்தாலேயும் எங்களுக்கு கடுமையான பாதிப்பு. அதை விட கேஸ் நாளாந்தம் விலை ஏறிக்கொண்டு தான் இருக்க ஒழிய குறைப்பு தன்மையும் இல்லை. அரிசியெல்லாம் இப்போ முதல் 200 ரூபா விற்ற அரிசி இப்போ 280 ரூபாய்க்கு ஆயிருக்கு. அப்போ எங்கிட்ட நாளாந்த உழைப்பு வருமானம் காண போதாமல் இருக்குது. இதுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எங்களுக்கு அதுக்கான நடவடிக்கை எடுத்து நல்ல ஒரு தீர்வை செய்து தருமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன்.